கொட்டாரம் அருகே பட்டப்பகலில் எலக்ட்ரீசியன் குத்திக் கொலை. கன்னியாகுமரி மாவட்டம் அழகப்பபுரம் அருகே உள்ள பாலகிருஷ்ண நகரை சேர்ந்தவர் ஐயப்பன், வயது 33. எலக்ட்ரீசியனான இவர் அவ்வப்போது சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் சுமை தூக்கும் வேலைக்கும் சென்று வந்தார். இப்படி அவர் சமீபத்தில் வேலைக்கு சென்றபோது துறைமுகத்தில் வைத்து ஐயப்பனுக்கும் வேறொரு நபருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஐயப்பன் கொடுத்த புகாரின் பேரில் அந்த நபரை கன்னியாகுமரி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் நேற்று மதியம் கொட்டாரம் அருகே உள்ள பொட்டல்குளம் பகுதியில் ஐயப்பன் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார். அவரது உடல் முழுவதும் கத்தியால் குத்தப்பட்ட காயங்கள் இருந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்த கன்னியாகுமரி போலீசார் சம்பவ இடம் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். போலீசார் நடத்திய விசாரணையில் நேற்று மதியம் பொட்டல்குளம் பகுதியில் ஐயப்பனுடன் 5 பேர் பேசிக் கொண்டிருந்ததாகவும், அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த 5 பேரும் சேர்ந்து ஐயப்பனை கத்தியால் சரமாரியாக குத்தியதும் தெரியவந்துள்ளது. இதில் அவர் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். பின்னர் 5 பேரும் அங்கிருந்து தப்பி சென்றனர். இதையடுத்து போலீசார் பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இதுகுறித்து 5 கிராமம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். பட்டப்பகலில் எலக்ட்ரீசியன் குத்திக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.